1க்கு 4 தோசைக்கல் இருந்துமே, இன்னைக்கு இந்த தோசை வந்துட்டு என்ன ரொம்பவே டென்ஷன் படுத்தி பழி வாங்கிருச்சு அப்டின்னே சொல்லலாம். தோசை வார்த்ததும் சுத்தமா வரவே இல்ல. நெறைய வந்து பிஞ்சு பிஞ்சு தான் வந்த மாரி இருந்தது. சரி ஓகே இத வந்து நம்ம ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு காட்டன் துணி வந்து நான் எடுத்துட்டேன். அந்த காட்டன் துணியில ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு வந்துட்டு புளி எடுத்துட்டு, அது கூடவே கொஞ்சமா கல்லுப்பும் சேர்ந்து இந்த மாரி ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டுட்டு, ஒரு முடிச்சு மாதிரி வந்து நான் போட்டுக்கிட்டேன். இப்ப தோசை கல்லு லைட்டா வந்து ஹீட் ஆன உடனே, அதுல லைட்டா தண்ணி வந்து நம்ம தெளிச்சுட்டு, அதுல ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆகுற மாதிரி வந்து பண்ணிட்டேன். பண்ணுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆயில் அதில விட்டுட்டு, நம்ம கட்டி வச்சிருக்கிற அந்த முடிச்சு, புளி கல்லுப்பு போட்டிருக்கோம் இல்லையா? அந்த முடிச்ச வச்சு நல்லா வந்துட்டு தோசை கல்லு ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிட்டேன். அது நல்லா ஆயில்ல வந்துட்டு ஹீட் ஆயி அந்த புளி வந்து நல்லா அதில ஸ்க்ரப் ஆயிருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்டின்னா, தோசை நல்லாவே வரும். கண்டிப்பா இந்த ட்ரிப்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து டைரக்ட்டா மாவு எடுத்து ஊத்துனீங்கனாலும் இந்த மாரி ஒட்டிக்கும். கல்லு வந்து ரொம்பவே சூடாயிருச்சு அப்டின்னாலும், இந்த தோசை வந்து ஒட்டிட்டு தான் வரும் நம்மளுக்கு. கல்லு வந்து இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டா வந்து போயிரும். ஒருவேளை நீங்க கல்லு சூடாகுறதுக்கு முன்னாடி தோசை ஊத்துனீங்கன்னாலுமே, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதுக்கு இந்த மாரி குட்டி, குட்டி டிப்ஸ வந்து யூஸ் பண்ணோம் அப்டின்னாவே போதும். நல்லா நீட்டா வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிறதுக்கு முடியும். அதுக்கப்புறமா தோசை வார்த்ததுமே நல்லா வந்து ஸ்கிரிப்பியா வந்து வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஊத்தும்போது கொஞ்சம் திக்னஸா வந்து ஊத்திக்கோங்க. ஸோ 2வது, 3வது ஊத்தும்போது நீங்க நார்மலா ஊத்துற மாரி லேசா வந்து ஊத்திக்கலாம். நெக்ஸ்ட் டைம் உங்க கிச்சன்ல மறக்காம இந்த டிப்ஸ வந்து யூஸ் பண்ணி வந்து பாருங்க. இந்த மாதிரி நெறைய டிப்ஸ் அண்ட் வ்ளாக்ஸுக்கு மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.